இந்தியா ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சது 1983 கபில் தேவோட கேப்டன்சில. அதன் பிறகு எம்.எஸ். தோனி அண்ட் இன்னைக்கு ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப்ப மீண்டும் ஹர்மன் பிரீத் கவுரோட கேப்டன்சில இந்தியா 3வது முறையாக வந்து ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப்ப லிஃப்ட் பண்ணிருக்கு. ஹிஸ்டரி இஸ் ரீரிட்டன். ஒரு பெரிய செலிப்ரேஷன் இந்தியா முழுக்க. மென்ஸ் கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட் இத பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது சார். சொல்லுங்க. ஆமா. தோனியும், கபில் தேவும் வின் பண்ணது வந்து ஹிஸ்டரி. இது ஹர் ஸ்டோரி. கவருடைய கவர் ஸ்டோரி இது. அதனால ஹர் ஸ்டோரி கிரியேட்ஸ் ஹிஸ்டரி. அது எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எத்தனை பேருக்கு. அதுவும் விமன் வந்து இந்த ஹோப்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. திருப்பி நேற்று இதே மாதிரி ஒரு 8 மணி ரேஞ்சில் என்ன ஆகும் என்ன ஆகும் நிறைய நான் சொன்னேன். ஒரு ஸ்பின் விக்கெட் விச் இஸ் கோயிங் டு 8 ஸ்லோ பவுலர்ஸ். அதுல 300 வந்து சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு சொல்றதுக்கு வரல. டார்கெட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. பிளஸ் கப் ஃபைனல் கேம் பாருங்க. நம்மளிலே வந்து ஜெமி வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர். அவங்களே ஒரு கேட்ச் விட்டாங்க கட்சியில. ஸோ இட்ஸ் டென்ஸ் கேம். அதுல சேசிங் வந்து இன்னும் ஆடட் ப்ரெஷர். ஸோ அதுல ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் விமென். என்னன்னா வி மென் சல்யூட் விமென் அப்படின்னு எது சொல்றோம்னா, செமிஃபைனல்ஸ்ல டஃபஸ்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 300+ சேஸ் பண்ணி அலட்சியமா ஜெயிக்கும். அது ஜெமி ஃபைனல்ஸ் கூட நான் சொன்னேன். ஜெமிமா சைன் பண்ணதுனால இப்போ ஃபைனல்ஸ்ல கிட்டத்தட்ட 300 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறோம். ஸோ எப்படி வந்தாலுமே நாங்க வந்து வில் பி ட்ரையம்ஃபன்ட் ப்ரூவ் பண்றது ஒன்று இருக்குல்ல. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டிட்டர்மினேஷன், டெம்பரமெண்ட் டெரிஃபிக் ஆகும். பெரிய பெரிய பிக் கேம்ஸ் கிரௌடுக்கு முன்னாடி பண்ணி காமிக்கிறதுன்றது கிளாஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிளரி.